Hi dear students, welcome to this session. In this session we are going to study about mass and weight, topic 1.11. Already we studied in ninth itself about mass and weight. Now we are going to the same concept only. We are going to discuss about mass and weight. Here one picture is given. About that you have to solve. In the end of this video you can solve this given problem and go through this video thoroughly. In between I explain about this problem, so at the end of this video you can solve it. Mass and weight. We know that mass fundamental quantity, weight is a derived quantity. Mass, which is nothing but second point வந்து scalar quantity, quantity என்னன்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது வந்து நம்மளுக்கு பேசிக் ப்ராப்பர்ட்டி. மாஸு, டைமு, டெம்பரேச்சர், லென்த்து, இதெல்லாமே என்னென்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஸோ டெரைவ்டு குவான்டிட்டினா வெயிட்டு, வெலாசிட்டி, ஃபோர்ஸ், இதெல்லாமே டெரைவ்டு குவான்டிட்டிஸ். தீஸ் அண்ட் ஆல் வி நோ அபவுட் கிளியர்லி. அண்ட் குவான்டிட்டி அப்படின்றது ஃபிசிக்ஸில் ரெண்டு குவான்டிட்டி தான். ஒன்று வந்து ஸ்கேலாரு, அனதர் ஒன் இஸ் வெக்டார் குவான்டிட்டி. ஸ்கேலார் வி நோ தட் மேக்னிடியூட் அலோன், தட் இஸ் நத்திங் பட் ஸ்கேலார் குவான்டிட்டி. மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இங்கே மாஸ் வந்து என்னென்னா ஸ்கேலார் குவான்டிட்டி, வெயிட் வந்து வெக்டார் குவான்டிட்டி. இட்ஸ் கிளியர். தேர்ட் பாயிண்ட் வந்து த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் கண்டெயின் இன் அ பாடி அண்ட் வெயிட் இஸ் நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸ்டர்ட் பை த சர்ஃபேஸ் ஆன் த ஆப்ஜெக்ட் against gravitational force or gravitational pull, or we can take it as a gravitational force acting on the object, that is nothing but weight. ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் வெயிட். ஸோ மாஸ் வந்து ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரிமைன்ஸ் த சேம் எவ்ரிவேர். ஈவன் நம்ம எர்த்தில் மாஸும், மூணில் ஒரு ஆப்ஜெக்டோட மாஸ் ஆஃப் தி வேல்யூ ரிமைன்ஸ் தி சேம் எவ்ரிவேர். எந்த பிளானட் போனாலும் அங்கங்கே வேல்யூ, மாஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. பட் வெயிட் வந்து கண்டிப்பாக வேரி ஆகும், வேரியஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். ஸோ அதுதான் இங்கே பாருங்கள், இது வந்து எர்த்து ஃபஸ்ட்டு ஒன், செகண்ட் ஒன் வந்து மூன். வெயிட் வந்து ரெண்டுமே வேரி ஆகிருக்கு. ஓகே, ஹியர் it is measured physical balance and weight வந்து spring balance. மாஸோட யூனிட் வந்து கிலோகிராம், வெயிட்டோட யூனிட் வந்து நியூட்டன். ஸோ this and all we know about clearly. And now same thing only near 10th book itself they given. Here basic property of the body, mass is basic property of the body, and mass of a body is defined as quantity of matter contained in a body. So the quantity of matter எவ்வளோ இருக்க ஒரு ஆப்ஜெக்டில் அப்படின்றத அதை கண்டெயின் பண்ணியிருக்கிறது தான் தட் இஸ் மாஸ். யூனிட் கிலோகிராம், கேஜி. அண்ட் வெயிட் இஸ் defined as the gravitational force exerted on its due to earth gravity alone. So that is nothing but weight. ஸோ அனதர் ஒன் வெயிட்டோட ஃபார்முலான்னு பார்த்தோம் அப்படின்னா வெயிட் இஸ் ஈக்குவல் டு m into g, mass into acceleration due to gravity. The acceleration due to gravity, surface on the earth, already we know that last class we discussed the value of acceleration due to gravity for earth at sea level. sea levelல தான் இந்த வேல்யூ வந்து 9.8 மீட்டர் செகண்ட் -2. பட் எர்த்லேயுமே இந்த வேல்யூ வந்து வேரி ஆகும், ஜியோட வேல்யூ. பட் அட் சி லெவலில் கான்ஸ்டண்ட்டாக 9.8 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ அனதர் ஒன் இஸ் வெயிட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தோம். ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். வெயிட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி, டைரக்ஷன் ஆஃப் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் சென்டர் ஆஃப் தி எர்த். அதனால தான் கிராவிடேஷனல் புல் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். எஸ்ஐ யூனிட்டை வந்து நியூட்டன், நல்லா நான் வச்சுக்கணும். வெயிட்ன்றது நியூட்டன், மாஸ்னா கேஜி, acceleration due to gravity na meter second -2. So remember this unit, everything. Weight of body varies from place to place. Okay, in the weight of the body depends on the acceleration due to gravity. Place to place vary ஆகும் and depends on the acceleration due to gravity, g. And weight of the body is more at the poles
and equatorial region. How it will be? So consider this is the earth வந்து ஒரு elliptical shape அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது வந்து ஈக்குவட்டோரியல், ஹரிசாண்டல் வந்து ஈக்குவட்டோரியல் ரீஜியன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். வெர்டிக்கல் வந்து தட் இஸ் போலார் ரீஜியன், போல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கே லிசன் திஸ், இங்கே ரேடியஸ் ஆஃப் தி எர்த் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் ஆர் அண்ட் அனதர் ஒன் திஸ் இஸ் ஆல்சோ ஆர். ஸோ விச் இஸ் க்ரீனில் உள்ள அந்த ஆர் தான், இதுதான் என்னென்னா இட் வில் பி மோர். ஸோ நமக்கு இங்கே இதோட ஈக்குவட்டோரியல் ரீஜியன் அதோட ரேடியஸ் வந்து அதிகமாக இருக்குது. போல்ஸ் இந்த வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் வெரி லெஸ், அதோட ரேடியஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ as we know the formula for relation between small g and capital G, gm divided by r square. So last class we discussed. ஸோ அப்போ இங்கே g is direct proportional 1 by r squared or inversely proportional r squared. ஸோ அப்போ acceleration due to gravity depends on the radius. ஓகே, ஸோ எப்படி சார் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ரேடியஸ் ஈக்குவட்டோரியல் ரீஜியனில் ரேடியஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ரேடியஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பிளாக் கலர் எடுத்துக்கோ. இங்கே பாருங்கள், ரேடியஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஜி வந்து என்ன இருக்கும், கம்மியாக இருக்கும். இன்கேஸ் ரேடியஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா ஜி அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே ரேடியஸ் அதிகமாக இருக்குது, அப்போ ஈக்குவட்டோரியல் ரீஜியனில் ஜியோட வேல்யூ, ஈக்குவட்டோரியல் ரீஜியனில் ஜியோட வேல்யூ எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். அண்ட் போல்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதோட ரேடியஸ் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ போல்ஸில் ஜியோட வேல்யூ எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க வெயிட் ஆஃப் தி பாடி. ஸோ இது இந்த ஜின்றது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், வெயிட்டு. ஸோ வெயிட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஜி. ஸோ அதனால தான் வெயிட் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. ஃபார்முலா முன்னாடி நம்ம பார்த்தோம், மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி. பட் ஹியர் வெயிட் ஆஃப் த பாடி, ஸோ வெரி கிளியர், weight of the body is more at poles than at equatorial region. So இப்போ போல்ஸில் வந்து வேல்யூ வந்து இட் வில் பி மோர் அண்ட் கம்பேர்ட் டு ஈக்குவட்டோரியல் ரீஜன். ஈக்குவட்டோரியல் ரீஜனில் கம்மியாக இருக்கும். இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் தி எர்த்தை வச்சு தான் நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா இங்கே பாருங்களேன், the acceleration, the value of acceleration due to gravity surface on the moon. நம்ம பார்த்தது surface of the earth. g ஓட வேல்யூ பாருங்க 9.8 மீட்டர் செகண்ட் -2, சாரி -2. ஓகே, இங்கே வேல்யூ ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி சர்ஃபேஸ் அந்த இது வந்து எர்த்து. ஸோ அப்போ இங்கே எழுதிக்கிறோம் எர்த்துன்னு எழுதிக்கிறோம், ரைட். ஓகே, இங்கே பாருங்கள் ஜி மூன் என்னப்போ வேல்யூ வருது, 1 இஸ் ஈக்குவல் டு 1.625 மீட்டர் செகண்ட் -2. ஸோ ரிமெம்பர் திஸ் வேல்யூ. பேஸ்ட் ஆன் திஸ் we will solve some problems. Okay, and another one is this is about 0.1654 times the acceleration due to gravity of the earth. காரங்க g acceleration due to gravity of the earth. Okay, acceleration due to gravity earth, how many times, 0.1654 times is equal to g moon. மூனில் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா எர்த்தில் வந்து 0.1654 டைம்ஸ் அந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். இன்கேஸ் 9.8 இன்ட்டு 0.1654 நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா அதோட வேல்யூ வந்து ஜி மூன் 1.625 சம்திங் வில் கம். ஓகே, நவ் வி ஆர் கோயிங் டு சால்வ் த ப்ராப்ளம் தே கிவன். ஐ வில் கிவ்
here mass, the person mass 60 kg stand on the surface of the earth. What would be the weight? Weight would be என்னப்பா நமக்கு வெயிட்டோட ஃபார்முலா என்னது m into g. ஸோ 60 into 9.8, எர்த்தில் வந்து 9.8. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வருது 588 நியூட்டன். அண்ட் சேம் மூனில் பாருங்கள், மூனில் the same person goes to the surface of the moon. மூனுக்கு போயிருக்காரு அப்படின்னா அந்த மூனில் வந்து அவரோட மாஸ் வந்து சேஞ்ச் ஆகாது, 60 தான். வெயிட் வந்து ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி மூன் வந்து என்னப்பா ஆல்ரெடி வி நோ தட் 1.625 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. அப்போ இதோட அப்போ நமக்கு வெயிட் வந்து என்ன வரும், வெயிட் இஸ் ஈக்குவல் டு m into g. ஸோ ஹியர் மாஸ் வந்து 60 kg and weight we are going to find out. இங்கே ஜியோட வேல்யூ மூனில் வந்து ஜியோட வேல்யூ வந்து என்னதுப்பா ஜி மூன். ஓகே, ஜி மூனில் வந்து ஜியோட ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி 1.625. ஸோ அப்போ வெயிட் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எதில் வெயிட்டு மூனில். ஸோ அப்போ ஜி மூன். ஓகே ரைட். அப்போ வாட் இஸ் த 60 into 1.625. So 60 into 1.625, 97.5 Newton. இங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், வெயிட். ஸோ அப்போ இது வந்து இங்கே நீங்கள் மூணில் பார்த்தீங்கன்னா வெயிட்டோட வேல்யூ கம்மியாக இருக்குது, எர்த்தில் வந்து வெயிட்டோட வேல்யூ அதிகமாக. ஸோ வெயிட் வந்து டிஃபர் ஆகும் பிளேஸ் டு பிளேஸ். mass வந்து will not be changed, same everywhere. Okay, so this like only that first one about here weight. இங்கே மாஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ you can solve this problem. மாஸ் வந்து 56 kg. ஓகே, 56 கொடுத்துருக்குறாங்க. வெயிட்டில் வந்து அப்போ m into g. ஸோ இங்கே வந்து g எர்த்து. ஓகேப்பா, இங்கே வந்து என்னப்பா g மூன். ஸோ m into g. மூணில் வந்து ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ இதுதான் வெயிட். அப்போ வெயிட் என்ன இங்கே வந்து என்ன வரும் 560 நியூட்டன். m வந்து 56, g எர்த்துன்றது 9.8. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 560 நியூட்டன். யூனிட் வந்து நியூட்டன் கரெக்டாக போடணும். நீங்கள் இன்கேஸ் மாற்றி மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 போட்டிங்கன்னா தட் ஆன்சருக்கு மார்க் போயிடும். ஸோ properly you have to write the units. இங்கே பாருங்கள், இங்கே ஜி மூன் அப்படின்றது 90 இல்லைன்னா 91 சம்திங் will come. So 90 or 91. So that nearly will come value. So okay students, learn about and mass and weight. Thank you. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்பேரண்ட் வெயிட். அப்வர்ட் அண்டு டவுன்வர்ட் மோஷனில் நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய வெயிட் ஆக்சுவல் வெயிட்டுக்கு சேமாக இருக்காது. ஸோ இட்ஸ் நாட் சேம் ஆஸ் யுவர் ஆக்சுவல் வெயிட். ஸோ அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அப்பேரண்ட் வெயிட்டை சொல்கிறோம், அப்பேரண்ட் வெயிட். ஸோ ஆக்சுவல் வெயிட்டை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற வெயிட் வந்து அப்பேரண்ட் வெயிட். So apparent weight is the weight of the body acquired due to the action of gravity and other external forces acting on the body. So not only action of gravity, other external forces acting on the body. So அது அப்படி வர்றது தான் நமக்கு என்னென்னா apparent weight அப்படின்னு சொல்கிறோம். So it's clear. So here let us consider that the person of mass m ன்னு எடுத்துக்கிறோம். ஒரு பர்சனோட மாஸ் இஸ் ட்ராவலிங் இன் லிஃப்டில் வந்து ட்ராவல் பண்ணும்போது
the actual weight அப்படின்றது W is equal to mg, and which is vertically downwards. Weight, we know that acceleration due to gravity, downward directions. The reaction force exerted by the lift surface, liftோட அந்த surface, we can take it as R, that it will be apparent weight is acting vertically upward. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ லிசன், நமக்கு வந்து திஸ் இஸ் த சென்டர். இந்த சென்டர்லேருந்து நமக்கு டவுன்வர்டு ஃபோர்ஸ் அப்படின்றது தட் இஸ் எம்ஜி, அண்ட் இந்த பாட்டமில் இருந்து, ஸோ ஹவு வி கேன் டேக் திஸ், the actual weight of the person W is equal to mg, which is acting vertically downwards. So that is W is equal to mg அப்படின்னு எடுக்கிறோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லிஃப்டோட சர்ஃபேஸில், இந்த கீழே தரையிலேருந்து, இந்த லிஃப்டோட அந்த பாட்டமில் இருந்து, ஸோ கீழே இருந்து நமக்கு ஆப்போசிட்டாக ஆர் இந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். தட் ஃபோர்ஸ் இஸ் ரியாக்டன்ட். தட் ஷுட் பி, we can take it as apparent weight. This is acting vertically upwards. ஓகே, ஸோ அப்போ டவுன்வர்ட் ஃபோர்ஸ் அப்படின்றது நமக்கு எம்ஜி, அப்வர்ட் ஃபோர்ஸ் அப்படின்றது ஆர். ஸோ அப்போ லிஃப்ட் வந்து மேலே கீழே மூவ் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா, இங்கே ஆர் அண்ட் எம்ஜி எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ ஆக்சலரேஷன் இருக்காது, ஜீரோன்னு வரும். ஸோ அதுதான் நம்ம let us see different possibilities of the apparent weight, or இந்த apparent weight எப்படிலாம் நமக்கு சேஞ்ச் ஆகுது, ஸோ ஆக்சுவல் வெயிட்டை விட அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம், டிபெண்டிங் ஆன் தி மோஷன் ஆஃப் தி லெஃப்ட், அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் மோஷன்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கேஸ், lift is moving upward with acceleration a. இங்கே பாருங்கள், லிஃப்ட் வந்து அப்வர்டில் மூவ் ஆகும்போது, ஸோ அப்வர்டில் மூவ் ஆகும்போது, சரிங்களா, இப்போ அப்வர்ட்னா மேலே, ஸோ மேலே மூவ் ஆகும்போது அப்படின்னா டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து டபிள்யூ எம்ஜி. ஸோ அப்போ மேலே அப்வர்ட் டைரெக்ஷனில் மேலே மூவ் ஆகும்போது ஆர் வந்து கிரேட்டராக இருக்கும். ஸோ அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் இது ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணி எழுதணும் அப்படின்னா, ஸோ ஆர் தான் கிரேட்டராக இருக்கும். ஸோ ஆர் மைனஸ் டபிள்யூ, டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஆர் மைனஸ் எம்ஜி. ஸோ அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன்ஸ், எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. ஓகே, ஸோ அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன், எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். இங்கே ஆர்ன்றது அப்பேரண்ட் வெயிட் அண்ட் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. ஸோ ஹியர் எம்ஏ அண்ட் இந்த மைனஸ் எம்ஜி இங்கிட்டு வரும்போது என்னவா இருப்பாது, நமக்கு ப்ளஸ் எம்ஜி அப்படின்னு வரும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஆர். ஸோ இதில் எம்மை காமன் ஆடுங்க. ஸோ ஏ ப்ளஸ் ஜி இஸ் ஈக்குவல் டு ஆர். ஸோ அப்போ இங்கே ஒரு ஈக்குவேஷன் வந்திருக்கு, ஆர் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ ப்ளஸ் ஜி. ஸோ ஹியர் லிசன். ஸோ இந்த கேஸ் ஒன், லிஃப்ட் இஸ் மூவிங் அப்வர்ட் டைரக்ஷன் மூவ் ஆகும்போது அதோட அப்பேரண்ட் வெயிட் என்னென்னா எம் இன்ட்டு ஏ ப்ளஸ் ஜி ஆர் ஜி ப்ளஸ் ஏ, வாட் எவர் யூ ஹவ் டு ரைட். ஸோ அப்போ நமக்கு என்ன, ஆர் is greater than actual weight. So the apparent weight is greater than the actual weight. Apparent weight வந்து greater-ஆக இருக்கும் லெஃப்ட் வந்து upward-ல மூவ் ஆகும்போது. So can you able to understand the first case? So shall we move on second case? The second case-ல பார்த்தீங்கன்னா left is moving downward directions-ல மூவ் ஆகும்போது, ஸோ அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஹியர் லிசன், இங்கே பாருங்கள், டோட்டல் ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு
இப்போ டவுன்வர்ட் ஃபோர்ஸ்னால் which is will becomes larger W. R வந்து upward directionல கம்மியாக தான் இருக்கும். ஸோ minus R. Now F is equal to ma according to Newton's second law of motions. W is equal to mg and this is minus R. ஸோ இங்கே இந்த ஆர் வந்து இந்த சைடு கொண்டு வரும்போது ப்ளஸ் ஆயிரும். இந்த ப்ளஸ் எம்ஏ அப்படின்றது இந்த சைடு வரும்போது மைனஸ் எம்ஏன்னு வரும். ஸோ வி கேன் டேக் இட் அஸ் எம்மை காமனாக எடுத்துருங்க. ஸோ ஜி மைனஸ் ஏ. ஸோ இப்போ ஆரோட வேல்யூ பாருங்கள். So m into g minus a. Lift is moving downward directions, downward with an acceleration a. So அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு apparent weight is lesser than that. So here apparent weight in the equations. So apparent weight is lesser than the actual weight. ஸோ அப்போ அப்பேரண்ட் வெயிட் வந்து கம்மியாக இருக்கும் ஆக்சுவல் வெயிட்டை விட. ஏன்னா ஈஸியாக ஃப்ரீயாக மூவ் ஆகி கீழே டவுன்வர்ட் டைரக்ஷன்ஸில் அதுவாக வரும்போது நம்மளுக்கு ஆக்சுவல் வெயிட் வந்து இன்க்ரீஸாக இருக்கும். ஓகே. ஸோ அனதர் ஒன், தேர்ட் கேஸ், லிஃப்ட் இஸ் அட் ரெஸ்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லிஃப்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும்போது ஸோ ஆக்சிலரேஷன், தெர் இஸ் நோ ஆக்சிலரேஷன் அண்ட் ஃபோர்ஸ் இஸ் ஆல்சோ R is equal to W. So W is equal to R. So as we know that R is equal to W is equal to mg. So both upward and downward directions becomes equal or same. Then apparent weight is equal to the actual weight. So R is equal to W. Third case. என்ன அப்படின்னா லிஃப்ட் இஸ் அட் ரெஸ்ட். ஸோ ரெஸ்ட்டில் இருக்கும்போது ஹியர் ஆக்சிலரேஷன் இஸ் 0. ஸோ இப்போ ஆக்சிலரேஷன் 0 அப்படின்னா த ஃபோர்ஸ் ரெண்டுமே என்னென்னா ஈக்குவல் ஆயிரும். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ அப்படின்னு எடுத்துக்கிறோம். So another one, how we can derive this? So F is equal to so F is equal to ma. We can take it as anyone, R minus W or W minus R. So A is equal to 0. There is no acceleration. Here the acceleration is 0 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. So 0. So அப்போ R minus W, this side will come means plus W. So R is equal to W, W is equal to R. Okay. So apparent weight is equal to the actual weight. Now the fourth case, this is very important. A lift is falling down freely. So falling down freely. Lift வந்து அதுபா ஃப்ரீயாக மூவ் ஆகி கீழே வருது அப்படின்னா நம்ம இங்கே ஃபாலிங் டவுன் ஃப்ரீலி அப்படின்னாலே இந்த கேஸில் இங்கே எழுதுவோம் A is equal to Gன்னு வந்துடும். ஸோ இங்கே கொடுத்துருக்கேன் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகே. ஸோ அப்போ நம்ம இங்கே எப்படி சார் எழுதுவோம் அப்படின்னா ஹியர் த லிஃப்ட் இஸ் ஃபாலிங் டவுன் ஃப்ரீலி. ஸோ அப்போ A இஸ் ஈக்குவல் டு G அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆல்ரெடி த செகண்ட் கேஸ் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். R இஸ் ஈக்குவல் டு M இன்ட்டு G மைனஸ் A டவுன்வர்ட் டைரக்ஷன்ஸில். இப்போ இந்த டவுன்வர்ட் மோஷன்ஸில் வரும்போது the lift is moving downward அப்படின்னா R is equal to M into G minus A. apparent weight is lesser than the actual weight அப்படின்னு பார்த்தோம். இங்கே நமக்கு A instead of A we are going to substitute G.
So R is equal to M into G minus G. So therefore here M into 0, so therefore R is equal to 0. So இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா R is equal to 0, R which is nothing but apparent weight. Apparent weight வந்து is equal to 0ன்னு வந்திருக்கு. அப்போ ஃப்ரீயாக ஆக்சுவல் வெயிட் மட்டும் இருக்கும், ஃபாலிங் டவுன் ஃப்ரீலி. இந்த கேஸில் வந்து R is equal to 0, ஏன்னா A வந்து Gன்னு ஆயிரும். ஸோ G minus G வந்து 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். ஸோ apparent weight is equal to 0. ஓகே, ஏன்னா ஃப்ரீயாக மூவ் ஆகி வரும்போது அப்வர்ட் டைரக்ஷன்ஸ் இருக்காது, R is equal to 0ன்னு வரும். ஸோ தீஸ் 4 cases of different possibilities, apparent weight and actual weight. So okay students, so go through thoroughly about apparent weight.